இந்த திருக்கோவிலின் ஆலயமணியை கேட்குறப்ப இந்த ஓசை எவ்வளோ புத்துணர்ச்சியாகவும் பெருமகிழ்ச்சியாகவும் நம்ம உணர்கிறோம். ஆனால் இப்போ இந்த கோவிலோடைய நிலையை பாருங்கள். இந்த ஆலயம் திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி வட்டம் பாமணி கிராமத்தில் அமைந்துள்ளது. பாமணி கிராமம் திருத்துறைப்பூண்டியிலிருந்து வேளாங்கண்ணி செல்லும் வழியில் சுமார் 3 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. அவ்வளவு அழகிய ஆலயம். ஸ்ரீ கைலாசநாதர் இங்கே அருள் பாலித்து கொண்டிருக்கிறார். இந்த ஆலயத்தில் தான் நம்ம இப்போ பார்க்குறோம். முதல்ல இந்த கோவில் மணி ஓசை கேட்டப்போ நம்ம மனசு எவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்துச்சு அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாம் தெரியும். இது மாதிரி நம்மளை சுற்றி நிறைய கோவில்கள் இருக்கின்றன. அட்லீஸ்ட் நம்மளால் முடிஞ்சால் சின்ன சின்ன கோயில்கள்லையும் உழவார பணி செஞ்சோம்னா இந்தளவுக்கு பார்க்க மனசே கஷ்டமாக இருக்குது. நம்ம அன்றாடம் பார்த்துட்ருக்கோம், எல்லோரும் எல்லா வேலைகளையும் ஈடுபடுறோம். சின்ன சின்ன விஷயங்களில் நம்ம கொஞ்சமாக கேர் எடுத்துக்கிட்டோம்னா இந்த மாதிரியான மனசு கஷ்டப்படுற மாதிரியான விஷயங்கள் எதுவுமே இருக்காது. நான் ஆசைப்பட்டதெல்லாம் ஒரே ஒரு விஷயந்தான். உங்களால் முடிஞ்சது அருகாமையில் உள்ள கோயில்களில் உழவார பணி செய்யுங்க, தொடர்ந்து ஈடுபடுங்க. தெரிஞ்ச நண்பர்களுக்கு எல்லாருக்குமே செய்யுங்க. என்னுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, உழவார பணி செய்கிறது தான். கோயில்கள் தொடர்ந்து பாதுகாக்கப்படணும். மன்னர்கள் ஆட்சி காலத்தில் இது மாதிரிலாம் செஞ்சுருக்காங்க. நம்ம செய்கிறது ரொம்ப கஷ்டம். அட்லீஸ்ட் இதை பாதுகாத்து வைக்கலாம். சுத்தப்படுத்தணும் அப்படின்னா தொடர்ந்து அடுத்த தலைமுறைக்கும் இந்த கோவில்கள் தெரியப்படுத்தலாம். ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களும் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப நுட்பமாக இருக்குது. இப்போ இது மாதிரி செய்கிறது ரொம்ப சிரமமாக இருக்கும். இந்த யாழியை பாருங்கள், அவ்வளோ அழகாக இருக்குது. தத்ரூபமாக வர செஞ்சுருக்காங்க. இது ரொம்ப ஆச்சரியத்தை தருது. மீண்டும் ஒரு காலநிலையில் சந்திப்போம்.